ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து புது வீடியோஸ் பார்க்குறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போயிருந்தோம். போனதும் என்ட்ரன்ஸ் வந்து சம்மர் தீமில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா சம்மருக்காக வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போனதும் வந்து குட்டி சார் வந்து ரொம்ப குஷி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மால்குள்ளே வந்துட்டோங்கனால இல்லை, அவருக்கு வந்து எஸ்கலேட்டரில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கணும், அந்த ஒரு ஆசை இருக்குது. அதனால் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டார். விளையாடியே ஆகணுங்கிற மாதிரி. ஸோ பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு டைரெக்டாக டுவர்ட்ஸ் ஸ்பார்க் நோக்கி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் அந்த குக்கீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனிஸ், டோனட்ஸ், கப் கேக்ஸ் எல்லாம் இருந்தது. அதையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் என்னென்னா ஸ்பார்க்கு போயிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எடுத்துகிட்டே வந்து மற்ற எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதனால் வந்து அம்மா வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஸ்பார் வந்துட்டு அப்படியே கிளம்பிக்கிறாங்க மாதிரி பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பெல்லாம் கிடையாதுங்க, பிளான்டு ட்ரிப் தான். ஸோ வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சது அப்படிங்கிறனால கிளம்பிட்டோம். குட்டி சார் ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சதுனால எஸ்கலேட்டரில் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அவர் நிற்கவே மாட்டேன்ட்டார். சரி ஓகே வாங்கன்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போன டைம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் அண்ட் மூவி டைம் கூட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த மூவி ஏரியா வந்து ரொம்ப தேட்டர் ஏரியா வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது. க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க சொல்லப்போனால். ஸோ அவங்கள தாண்டிட்டு அப்படியே மினி ஷோ வந்து ஆல்ரெடி நான் போயிருக்கேன். அதனால் வந்து ஜஸ்ட்டு வெளியே இருந்து மட்டும் ஒரு கிளான்ஸ் காமிச்சிருந்தேன். சம்மர் தீம் வந்து உள்ளேயும் வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் உங்களுக்காக எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா அப்படியே போகும்போது இந்த வெண்டிங் மிஷின்ஸ் குட்டி சாரோட கண்ணில் பட்டுருச்சுங்க. இது வந்து ஆல்ரெடி விளையாண்டுருக்காரு இல்லையா, அதனால் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் போயிட்டு அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இது வந்துட்டு புஷ்பேக் அப்படியே பண்ணிவிட்டு விளையாண்டுருந்தார். இந்த வெண்டிங் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து நம்ம காயின் 20 ருபீஸ் நோட் அப்படி இல்லைனா 100 ருபீஸ் நோட் போட்டுட்டு வெண்டிங் மிஷின்லேருந்து காயின்ஸ் எடுத்து நம்ம இதில் விளையாடுற மாதிரி இருந்தது. ஒரு 20 ருபீஸ்க்கு ஒரு காயின் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. ஒவ்வொரு வெண்டிங் மிஷின்லேயும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் இருந்தது. இதில் வந்துட்டு இந்த யானை இருக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நீங்கள் இந்த சண்டே என்ன பண்ணீங்க, அதே மாதிரி உங்களோட சம்மர் பிளான் என்னென்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. பார்த்திங்கன்னா இருக்கிறதுல இந்த டக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அதனால் அதை ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். இந்த முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோன்னா பார்த்திங்கன்னா இவர் வந்து அடம் பண்ண ஆரம்பிச்சதுனால சரி இவர் காம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் போய் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்வீட் கார்ன் வந்து அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதனால் செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணேன். இதை வந்து அவருக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவர் கொஞ்சம் ஒரு 4 தான் சாப்பிட்டுப்பார், அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாரு. நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் இது வந்து ஷோ பீஸில் வந்து வெளியே வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாய்ஸ். அதையும் ஒரு கிளான்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே மேக்ஸ்குள்ளே போயிட்டோம். ஸோ மேக்ஸ்குள்ளே வந்துட்டோம். வந்ததும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன நம்ம பார்த்தோமோ அதே கலெக்ஷன்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்தது ரிப்பீட்டடாக. நியூ கலெக்ஷன்ஸ் எதுவும் அந்த மாதிரி தெரியல. அண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்தது தான். அண்ட் க்ராப் டாப்ஸ் வந்து கொஞ்சம் அழகாக இருந்தது, அதனால் அதையும் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இந்த இதில் வந்து ரைட் போயே ஆகணுங்கிற அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே ஒரு ரைட் போட்டோன்னு சொல்லிட்டு பே பண்ணியாச்சு. அரௌண்டு இது வந்து 3 இயர்ஸ் அபவ் அப்படின்னா 100 அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி அண்டர் 3 இயர்ஸ் அப்படின்னா 150 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே ஏற்றி விட்டாச்சு. ரொம்ப குஷி ஆகிட்டார். சைடில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து சம்மர் தீமில் ஒரு பீச் தீமில் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, அதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப குஷி முகத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு. இது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பெரிய ரைட் கிடையாதுங்க. மாலை சுற்றியும் வந்துட்டு ஒரு ரவுண்ட் போவாங்க ஓல் ஷேப்பில். இந்த இட் டேக்ஸ் மோர் தென் 3 மினிட்ஸ், அவ்வளோதான். 3 to 5 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சம்மர் தீம் பீச் தீம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அது. எல்லோரும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பெருசாக இது எனக்கு ஒன்றும் தோணலை, அதனால் நான் பக்கத்துலலாம் போகலைங்க. தூரமாக இருந்தே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ரைட் போகிற இந்த புக் பண்ணுற இடத்துலையே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. அடுத்து இந்த பஸ்ஸில் போகணுன்னு வேறு ஆசைப்பட்டார். அதனால் அதை அப்புறம் கூட்டிகிட்டு போகிறோம், ஃபஸ்ட்டு நீ இந்த ரைட் போகணுன்னு சொன்னதுனால இந்த ரைட் போயிட்டு வந்துட்டார். ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ தான். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி இல்லை, இப்போது வளர வளர நிறைய அடம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க அப்பாவும் இல்லை, நாங்கள் தான் ஃபேமிலியாக போயிட்டு வந்தோம். ஸோ வந்தாச்சு, ரைட் முடிஞ்சுது.
பார்த்தீங்கன்னா ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் டிரைவர் சீட்டில் உட்காருவேன்னு சொல்லி அந்த டிரைவ் பண்ண சீட்லேயும் உட்காந்துட்டு அவர் வந்து என்ன ஆன் ஆகலை கீ கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அவங்களும் வந்து கீ ஒன்று கொடுத்தாங்க. அந்த கீயை வந்து இவர் வந்து போட்டு பார்ப்பார் பாருங்களேன், எங்கே போடணும், இது ஏன் ஆன் ஆகலைங்கிற மாதிரி பாருங்கள் தேடுவார். கீ ஹோல்டர் எங்கே இருக்குது, அதாவது கீ இன்சர்ட் பண்ணுற ஏரியா எங்கே இருக்குதுன்னு தேடுவார் பாருங்களேன். அதுக்கப்புறம் அவங்களே கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் அழகாக இருந்தது அப்படிங்கிறனால இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு ஷூட் எடுத்திருந்தேன். அண்ட் அவ்வளோதான், இந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே அவரே தூக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலான்னு. போகிற வழியில் இந்த ஃபிஷ் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் இது வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி ஹோல் பாடி மசாஜ் தான். இது வந்து 10 மினிட்ஸ் 100 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு இதுக்கும் போயிருந்தோம். இந்த ஷால் வந்து 99 ரூபீஸ். பட் வெளியில் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கும்போது 139 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக நாம் என்ன ஃபீல் பண்ணுவோன்னா மாலில் தான் அதிகமாக இருக்கும், வெளியில் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்தது. அதனால தான் இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாகிட்டார். கொஞ்சம் அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அப்படியே வால் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் மாறி மாறியே இருந்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மிரரில் பார்த்துட்டு அவருக்கு அவரே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இன்ட்யூன் அப்படிங்கிற ஷாப் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாலில். அண்ட் உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போயிருந்தோம். ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்தது. அதேமாதிரி கிளாத்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் கிளாத்ஸ் தான் இருந்தது. பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்னாலுமே குழந்தைங்க போடும்போது நல்லா சாஃப்டாகவும், அதே மாதிரி நம்மளுக்கெல்லாம் வந்து காட்டன்லேயும் நல்லா இருந்தது. அப்படியே அதுக்குள்ளேயே பசி வந்துருச்சு குட்டீஸாக இருக்கிறதுனால வந்துட்டு அன்னபூர்ணா வந்தாச்சு. வந்துட்டு ஃபஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறனால சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து பில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட யூனிக் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த பட்டர் பன்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு பனானா கேக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. டீ கேக் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது, டேட்ஸ் பனானா அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதையே உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது, அதையும் காமிச்சிருப்பேன். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பன்னீர் ஃப்ரை அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் குட்டிஸாக இருக்குது. அண்ட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினி ஊத்தாப்பும் அதோட வந்துட்டு சப்பாத்தி இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்பார்க்கில் போயிட்டோம். இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த ஒரு ஸ்பெஷல் கப் மட்டும் என்னென்னா இந்த ரங்கோலி டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு வேஃப்லையும் வாங்கிட்டு போயிட்டோம். உள்ளே அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. பட் குட்டி சார் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு ஊற்றிட்டு இருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதோட டேஸ்ட்டு. அண்டு ஸ்பாரில் வந்து கிளாத் செக்ஷன்ஸும் இருந்தது. ஸோ அந்த சைட் கொஞ்சம் போயிட்டு கிளாத்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது, அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து நைட் ஷூட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு டீசெண்டாகவும் இருந்தது, அதே டைமில் ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் இருந்தது. பட் நான் எப்போவுமே ஸ்பாரில் வாங்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தேன். சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதனால் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிஸ் எல்லாமே இருந்தது. ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1000 அந்த மாதிரி தான் இருந்தது இதெல்லாமே. வித் ஸ்லீவ், வித்தவுட் ஸ்லீவ், அதேமாதிரி அதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் அந்த மாதிரிலாம் இருந்தது. அது சம்மருக்கு இந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஓகே தாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டல்ஸும் இருந்தது. இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்துட்டு உங்களுக்கு 50% ஆஃபில் போட்டிருந்தாங்க. இப்போது 260 அப்படின்னா இதில் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, 130 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சது. அப்புறம் இந்த கப் அண்ட் சர்சஸ் எல்லாமே வந்துட்டு இதுவும் வந்து 50% ஆஃபில் தான் இருந்தது. இந்த பவுல் வந்து பிளாஸ்டிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா செராமிக் கண்டிப்பாக கிடையாது, பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் வந்து 200 அந்த மாதிரி இருந்தது. நாட் ஒர்த் ஃபார் மணின்னே சொல்லலாம். இதை வாங்கி ஜஸ்ட்டு டெக்கரேட்டிவ் பர்பஸ் யூஸ் பண்ணலாமே தவிர பட் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கப் செக்ஷன் வந்திருந்தேன். இது வந்து யூனிக்கா இருந்தது. இந்த வீடியோல வந்துட்டு ஷாப்பிங் ஹால்ல வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாரியும், அதேமாரி எனக்கு யூனிக்கா இருக்கிற மாரி இருந்ததெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ட்ரை கலர் இருக்கிற மாரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் நம்ம வந்து இந்த லைட் ஷேடில் வந்துட்டு இது பண்ணியிருப்போம். ஆனா இங்கே வந்து டார்க் ஷேட் மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த கப் வந்து கொஞ்சம் இந்த ஸ்லீக்கா அந்த கோல்டன் லைன் போட்ட மாரி இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இந்த ரங்கோலி போட்ட மாரி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நான்ஸ்டிக்கில் ஒரு ஃப்ரை பேனும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன அதுவும் வந்துட்டு 300 சம்திங் இருந்தது. இதெல்லாமே வந்து 50% ஆஃபில் இருந்தது. ஸோ கொலாண்டர் செட்டுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருந்தது, ஷேப்பில் இருந்தது. எஸ்பெஷலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவல் ஷேப்பு, அதுக்கப்புறம் ரெக்டாங்குலரில் ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி. அடுத்து இந்த செக்ஷன் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களோட ஆல்ரெடி ஷாப்பிங் ஹாலில் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாலும் இந்த செக்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் செக்ஷன், அதுலேயும் வாட்டர் பாட்டில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த ரேக் வந்து ஆன்லைனில் மேபி எனக்கு எவ்வளோன்னு தெரியல, இது 50% ஆஃபில் 230 அந்த மாதிரி சம்திங்கில் இருந்தது. இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஜூஸ் கப்ஸ் மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாமே வந்து நான் இப்போ ஷோ பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் தான். இதெல்லாம் கிளாஸில் ஜக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது டம்ளர் மாதிரி இருந்தது, ஹெவி வெயிட்டு, நல்லா கிறிஸ்டல் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு யூனிக் டிசைனில் இருந்ததுங்க. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. பட் இந்த இடத்துல வரும்போது குட்டி சார் ட்ரக்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, போய் போய் ஒவ்வொன்றா எடுக்கிறப்போ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த இந்த ரெட் கலர், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர்லாம் வந்துட்டு கலர் செம்மையாக இருக்குல்லங்க. இது வந்துட்டு கிளாஸ் தான். பார்த்தீங்களா, அவரோட குறும்பு போய் போய் எடுக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு எங்கே கீழே போட்டுருவாரோங்கிற ஒரு பயம் வேறு இருந்தது. அதனால் அந்த பதட்டத்துலேயே வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கண்டெய்னர் தான் 199க்கு வருது. இந்த லாஸ்ட் சின்னது பார்த்திங்கன்னா 125 அந்த மாதிரி இருந்தது. நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. ப்ரைஸ் ஓகே தான். ஆன்லைனில் எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் ரியலில் நம்ம வாங்கும்போது ஏதாவது பிரேக்கேஜ் இருந்தால் கூட பார்த்து வாங்கிக்கலாம். அதனால் ஓகே தான் எனக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் போர்டு இருந்தது ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கப்புறம் சின்னது நார்மல் ரெக்டாங்குலர் சைஸ் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து மிக்சிங் பவுல். இது வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான், அதே மாதிரி வந்துட்டு ஓவன் சேஃப் தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 140 அந்த மாதிரி. இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸுங்க. இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்பாரில் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸாக இருந்தாலுமே ஆன்லைனில் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, பட் அந்தளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து குட்டாக இருந்ததுங்க. டச் அண்ட் ஃபீல்லையே நம்மளுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் ஃப்ரூட்ஸோ இல்லை வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதில் ரேக்ஸ் வந்து 2 வேணுமா 4 வேணுமாங்கிற மாதிரி கஸ்டமைசபிளாக இருந்தது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து ஆர்கனைசர் செக்ஷன் வந்தாச்சு. இதெல்லாம் வந்து அந்த டிஃப்ரெண்ட் சைஸில் ஷேப்பில் நிறைய பஞ்ச் ஆஃப் இதிலெல்லாம் வந்து இருந்தது. அதை பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தது. இதெல்லாம் நான் எதுவும் வாங்கலை. பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து 3 பேஸ்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 149 அந்த மாதிரி இருந்தது. இந்த 2 லிட்டர் பாட்டில் வந்து 99க்கு கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கூலர்ஸும் இருந்தது உங்களுக்கு, கூலிங் பாக்ஸு. அண்ட் ஹேண்ட்பேக் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 50% ஆஃப் அந்த மாதிரி தான் இருந்தது. மெட்டீரியல் நல்லா இருந்தது, யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, லைஃப் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனால. இப்போ நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காகவும் அதே மாதிரி நம்மளுக்கு வர்த்தபிளாக இருக்கிற மாதிரியும் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் இந்த ஸ்பாரில் எடுத்திருந்தாலும் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பேக் பார்த்திங்கன்னா 999, பட் கிளாத் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நெயில் பெயிண்ட்டாக. இது வந்து பை 1 கெட் 1ல இருந்தது. இது ப்ரைஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஃப்ளோர் கிளீனர் அது மாதிரி இருந்தது. ஜூஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருந்தது. அப்படியே இதை முடிச்சுட்டு டாய் செக்ஷன் அப்படியே போயாச்சு. பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்ததுங்க இதெல்லாம். இது ஆல்ரெடி வீட்டில் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து ரொம்ப நல்லா இந்த டாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இந்த குட்டி குட்டி க்யூட் டாய்ஸ் எல்லாம் இருந்தது.
அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்ப அழகாக இருந்தது. இதையும் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கொஞ்சம் ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஷோ பண்ணுவேன் பாருங்களேன். இந்த அவுல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி. ஒப்பா! அவ்வளோ ஒரு அழகு. செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க. குட்டி சார் தான் சொல்லுவார், பொசு பொசுன்னு இருக்குமான்னு. அந்த மாதிரி பொசு பொசுன்னு இருந்தது. இது வந்து பார்பீஸ். அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதனால் எது ப்ரைஸ் எது நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எது வந்து ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்குது, எந்த கலர் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசித்து தேடிட்டு இருந்தோம். ரீசனபிளாக இருந்தது. ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்தது. இது வந்து ஒரு மேக்னெட்டுங்க. பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு பேஸ்ட்ரி கேக் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து மேக்னெட். அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸ் வந்து 3 பீஸ் செட் அரௌண்ட் ஒரு 150 அந்த மாதிரி தரேன் ரேட் போட்டிருந்தது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரியல் ஒரு ஸ்டோனில் பவுல் மாதிரி செஞ்சு அந்த ஃப்ளார்ஸ் வச்சுருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் செக்ஷன். இதில் வந்துட்டு நான் ட்ரைடு பைனாப்பிள் வாங்கியிருந்தேன். பைனாப்பிள் மாதிரி தான், பட் எக்ஸாக்டாக அந்த ஃப்ளேவர் வரல அதில். ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு இருந்தது. வெளியே காஸ்ட்லி தான். இவங்க இதை இங்கே குறைச்சி கொடுக்குறாங்களா இல்லை ரேட் கம்மியாகிடுச்சான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பீனட்ஸ் வந்து தோல் உரித்து வறுத்து வச்சுருந்தது தனியாக இருந்தது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் அல்வா இருந்தது. தேங்காய் அல்வா அந்த மாதிரி ஒவ்வொன்றா. இது வந்து என்னோடய ஃபேவரெட், ஆல்சோ வந்து குட்டி சாரோட ஃபேவரெட்டு. இதை வந்து பார்த்துட்டாரு அப்படின்னா டைரி மில்க் செக்ஷனை அவருக்கு வந்து டைரி மில்க் வாங்கி ஆகணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதில் இந்த காசு மிட்டாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த கவரை வந்து அன்ராப் பண்ணால் உள்ள சாக்லேட் இருக்கும். அந்த மாதிரி ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறது பார்க்கலாம் வாங்க. சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃப்ளவர்ஸ். இது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஒன்று வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 199 கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ரியலாக அந்த ஃபெதர்ஸ்லாம் நல்லா டச் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் 280 சம்திங். அதுக்கப்புறம் கோல்டனில் இது ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்று போலவே இருந்தது. பட் நாங்கள் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனலாக மாற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதில் 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ்ரோல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். 2500 இது வந்து ரேட் வந்து 349 வந்துச்சுங்க. கெப்பாசிட்டி வந்து 2400. இந்த பாட்டில் வந்து 2 வாங்கியிருந்தோம். இது வந்து 200 சம்திங் தான். 2000, அதாவது 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தீபம் ஆயில் பார்த்திங்கன்னா ஆயில்ஸு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் அங்கே ஸ்பாரில் கொஞ்சம் திங்ஸ் ட்ரெஸ் எடுத்துருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் நான் சொன்னீங்களா, அந்த இன்னொரு பாட்டில் அது இதுதான். இது வந்து ஆஃபரில் இருந்தது. கேஷ்யூ, அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு உலர் திராட்சை, அப்படி இல்லைனா வந்துட்டு பாதாம். இந்த 4ல் 3 எது எடுத்தாலும் வந்து 1000 சம்திங் இருந்தது. அது எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒயிட் வினிகர், கொக்கோ பவுடர், ஃபுட் கலர், க்ரீம் சீஸ், அப்புறம் வந்து மில்கி மிஸ்ட் பட்டர் வந்து 2 எடுத்திருந்தேன். சாக்கோ சிப்ஸ் வந்து இது வந்து 50-50, ஒயிட் 50 அண்ட் டார்க் 50 அந்த மாதிரி இருக்கும். இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஒயிட் சாக்லேட் பார் வந்து ஒரு 1/4 கிலோ அந்தளவுக்கு இருந்தது. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட் பார் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1/2 kg கிட்ட ஒன்று வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மிக்சிங் பவுல், அதுவும் வந்துட்டு ஒரு செட்டு வந்து 3 இருந்தது. அதுவும் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எதுக்காகங்கிறது இனி வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரிய போகுது. பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ்வாஷர் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் BPA ஃப்ரீ. இதை செக் பண்ணி தான் வாங்கினேன் நான். இந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது 120 சம்திங்.
இந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பேக்கிங் டின் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக் மாதிரி. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். 549 சம்திங் இருந்தது. இந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் இந்த ஷாப்பிங் வ்ளாகில் வாங்கினது. அண்ட் நீங்களும் இந்த ஷாப்பிங் வீடியோவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.